காக்குமே. திரிபுவன சரசாபியாம் தீப்த பூஷா பதபியாமோ திருசி திருசி சிசிராபியாம் திவ்யலீலாம் குலாபியாம் அசரண சரணாபியாம் அத்புதாபியாம் பதாபியாம் மயமயமனுகூஜத் வேணுராயாதி தேவகாம். நாராயணியத்துல வேணனுடைய சரித்திரத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்கார் 18வது தசகத்துல நாராயண பட்டத்திரி. அதே சந்தர்ப்பத்துல நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். சென்னை திருவெற்றியூருக்கு அடுத்த காலடிப்பேட்டையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கல்யாண வரதராஜ பெருமாள் பவளவண்ண பெருமாள் திருக்கோயில் திருவெற்றியூர் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயிலிலே அநேகமாக அனைத்து சன்னதிகளையும் நாம் தரிசித்துவிட்டு இதோ மூலவருடைய விமானத்தை தரிசிக்கின்றோம். தசாவதார ஸ்வரூபங்களும் இங்கு அழகாக சுதை வடிவத்திலே நமக்கு காட்சியை அளிக்க மகாவிஷ்ணுவும் விஸ்வரூப உருவத்தோடு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா லட்சுமி நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலத்தில் என பல பல சுதை சிற்பங்களை நாம் பார்த்து கொண்டே இருபுறமும் சன்னதிற்கு முன்னால் யானையானது நம்மை வரவேற்க இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். மூலவரை படமெடுக்க நமக்கு அனுமதி இல்லாவிட்டாலும் இதோ மூலவருடைய படத்தை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே உருவத்திலே இங்கு கல்யாண வரதராஜ பெருமாள் மூலமூர்த்தியாக இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது போல நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடத்தை தரித்துக் கொண்டு காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் எவ்வாறு சேவையை அளிக்கின்றாரோ அதே பாவத்திலே உப்பிய கண்ணங்களோடு சங்கு சக்கரங்களோடு அபய கஸ்தத்தோடு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி பிரணதார்த்தி கரவரதனாக இருக்கின்றார். இங்கு உற்சவமூர்த்தி பவள வண்ணனாக நின்ற திருக்கோலத்திலே பாண்டியன் கொண்டையை சார்த்திக் கொண்டு இதோ அழகாக நமக்கு தரிசனத்தை அளிக்க ஆரம்பித்து விட்டார். என்ன ஆச்சரியமான தரிசனம்! சற்றே அகன்ற திருவடிகள், 4 திருக்கரங்கள், 2 கைகளிலே கல் பதிக்கப்பட்ட சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழ்மருக்கன் அணிநிறமும் கண்டேன், பொன் ஆழி கண்டேன், பொரிசெங்கம் கை கண்டேன் என்று அவனுடைய தரிசனம் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றது. அவருடைய அபயகஸ்தத்திலேயும் அழகாக கல்பதிக்கப்பட்டிருக்க கதையை லாவகமாக கையில் ஏந்தி கொண்டு பவழ மாலைகளையும் அழகான பூமாலைகளையும் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சொர்ண யஜ்ஞோபவீத தாரணனாக அதை ஒட்டியே மகாலட்சுமியை திருமார்பிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி பதக்கத்தோடு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். திருமுக சேவையை நாம் அடைகின்றோம். கருணையாக அழகே உருவெடுத்த மந்தகாசமான வரம் தரும் வரதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பவள வண்ணனாக உற்சவமூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்ய ரூபத்திலே ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் தான் அழகான கிரீடத்தை தரித்துக் கொண்டு பலவிதமான மாலைகளோடு பச்சைக்கல் மாலை ஆபரணத்தையும் தரித்துக் கொண்டு இடது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு அவனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தின் பெருமையோடு கர்ண பத்திரங்களோடு பவழ மாலைகளோடு நீல வஸ்திரத்தோடு கண்களை திறந்து கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ரூபத்திலே மற்றொரு புறம் இதே போல பூதேவியானவள் பவழ மாலையும் வலது கை தாமரையோடும் சிகப்பு திலக்கத்தோடும் உயர்ந்த கிரீடத்தோடும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்ய ரூபத்தின் தரிசனத்தோடு நாம் நாராயணீயத்தின் 18வது தசகத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். சரித்திரம் நமக்கு கவனத்திலே இருக்கும். நாராயண பட்டத்திரியும் குருவாயூரப்பா வேணனுடைய அந்த பாதக செயல்கள் தாங்க முடியாமல் மகரிஷிகள் செய்த ஒரு உபதேசத்தையும் கேட்காமல் தொன்னில் தோ வசன பரோமுனீஸ்வரஸ்தயிர் சாபாக்னோ சலபத சாமனாயிவேனகம். அந்த ரிஷிகள் கோபத்தோடு அவனை சபிக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாலும் இல்லையோ அடுத்த க்ஷணமே அவனுடைய உடல் எரிஞ்சு போறது போல அவன் அடுத்த சமம் உயிரை இழந்து கீழே விழுந்தானாம். இதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டான். அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அப்பா பாவி ஒழிஞ்சான் அப்படின்னு ஒரு பெரிய ஆனந்தமானது ஏற்பட்டது. ஒரு கொண்டாட்டமே இந்த ஊர்ல குருவாயூரப்பா நடந்தது. இதுல ஒரே ஒத்தி தான் கவலைப்பட்டா. அவ யாருன்னா அவனுடைய அம்மாவான சுனீதை. அப்ப கூட அவளுக்கு விவேகம் வரல, புத்தி வரல. ஏன்னா அவளுடைய வம்சம்
அவ அப்பா மிருத்யுன்றவர் எப்படி இருந்தார், அவரால தான் இந்த பையன் கெட்டான்றத முன்னாடியே பட்டத்திரி நமக்கு தெரிவிச்சுட்டார் போன ஸ்லோகங்கள்ல. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணா, என்னுடைய பையனை அழிச்சுட்டா போருமா, அவனுக்கு மீண்டும் நான் உயிரை வரவழைப்பேன், அவன் வீரியவான், உயிர் பெற்று எழுந்துப்பான், அவனுடைய உடலை நான் தகனம் பண்ணுவதற்கு எரிப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதத்தோட அவனுடைய உடலை ஒரு எண்ணெய் கொப்பரையில போட்டு அப்படியே பொறிச்சு வச்சாலாம். சாபாட்டம் சலபத சமனாகிவேனக, எத்தனை நாள் கழிச்சாவது அவன் உயிரோடு எழுந்துப்பான்னு தாய்க்கு அவனுடைய மகன் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பாசம், வேண்டாத ஒரு பாசம். அதனால என்னாச்சு, வேற ராஜாவையும் தேர்ந்தெடுக்க அவ விடல. பையன் உயிர் பெற்று எழுந்துப்பான்னா எப்படி எழுந்துப்பான், ரிஷிகள் சபிச்சு அவனுடைய உயிர் போயாச்சுன்னு எவ்வளவோ பேர் மந்திரிகள்லாம் சொல்லி பார்த்தா கேட்கலவோ. பிடிவாதத்தோட ராஜா இவன் தான், உயிரோட இல்லைனாலும் இவன் தான் ராஜா, அவனை வச்சுட்டு நான் சொல்ற உத்தரவுகளை எல்லாம் நீங்க நிறைவேற்றுக்கோன்னு சொல்லி குருவாயூரப்பா இப்படி ஒரு தகாத செயலை அந்த அம்மாவும் பண்ணாலாமேன்னு சொல்லி 3வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், முனிக்கனவு வல்தே வேணல் பால் நல்ல மூதுரை பற்பலச்சாற்ற இனி வரும் காலம் எது என உணரா என்னரும் கொடியவன் ஆங்கே துணிவுறு செயலால் முனிவரர் தம்மை துன்பத்தில் உழன்றிடச் செய்க முனிவர் அவர் சாபத்தீடை சிக்கி விலக்கிடை விட்டிலாய் தவித்தான் உயிர் மாய்த்தான் நன்றோ. விளக்கில விழற விட்டில் பூச்சி மாறி அந்த வேணன் வேகமா வந்து ரிஷிகளுடைய சாபம் அப்படின்ற அந்த அக்னியில விழுந்தாலும் அவன் உடலை பண்ண வேண்டிய ஒரு காரியங்களை பண்ணாம இவ அம்மா பிடிவாதத்தோட அப்படி எண்ணெய் கொப்பரையில போட்டு வச்சுருக்கா. அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேணுமே. என்ன ஆறுது அந்த ராஜ்யம், மக்கள் என்ன பாவம் பண்ணாலோ பாவம், ஆரம்பத்திலேருந்தே இந்த வேணன் பிறந்ததிலேருந்தே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல சுகமே அவர்கள் துறக்க வேண்டியதாயிடுத்து. அப்ப என்ன ஆயிடுத்து, பகவான் இதுல தலையிடணும், மகாவிஷ்ணு இதுல தலையிட்டா தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு தோணிடுத்து. குருவாயூரப்பா நீ என்ன பண்ண தெரியுமா, அடுத்த ஸ்லோகம், அதாவது 18வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை பிருதுவாக மகாவிஷ்ணு பிருத்து என்ற பேர்ல வந்து அந்த ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு, உலகத்தை நிமித்தறதுக்கு, ஏன்னா பூமாதேவியே சாஞ்சு போயிட்டா. இவன் பண்ண அக்கிரமம் தாங்காம பூமி சமநிலையாக இல்ல, தாறுமாறா போயிடுத்து, எல்லாத்தையும் சரி பண்ணணுமே. அதனால குருவாயூரப்பா நீ என்ன பண்ண தெரியுமான்னு 4வது ஸ்லோகத்தை 18வது தசகத்துல பட்டத்திரி ஆரம்பிக்கிறார். தன்னாசாத் கலஜன பீரு கயிர் முனிந்திரைகி தன்மாத்ராசிர பரிரக்ஷிதே ததங்கே தெக்தாகே பரிமதிதா ததோருதல்டாதே தோர்தல்டே பரிமதிதே த்வமாவிராசீகி. குருவாயூரப்பா சுனீதாவன் உடலை காப்பாத்தி வச்சிருந்தா, ராஜா இல்லாம தேசமே அராஜகமா எடுத்து, ராஜா இல்லைன்னு உடனே சிற்றரசர்கள்லாம் சண்டைக்கு வந்துட்டா. அவாவா இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் பக்கத்து ஊர்ல இருக்கிறவாள்லாம் வந்து சூறையாட ஆரம்பிச்சுட்டா. மனுவம்சத்தினுடைய ராஜ்யம் அப்படி ஆயிடுத்தேன்னு யாருக்கு கவலை வந்ததுன்னா, காட்டுல இருக்கக்கூடிய ரிஷிகள் சாதுக்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த வம்சத்தை தொடங்கி வச்ச மனு துருவன் இவாள்லாம் இருந்த ஊர் எப்படி ஆறுதேன்னு நேரம் வந்தா, சுனீத கிட்டக்க வந்தா. எல்லா ரிஷிகளும் மறுபடியும் புத்தி சொன்னாலாம். எந்த ரிஷிகள் வந்து வேணன் கிட்டக்க வந்து யாகத்தை எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை சபிச்சுட்டு போயிட்டாலோ அவளுக்கெல்லாம் கவலை வந்துருத்தான். அடாடா இவனை அழிச்சதுனால இன்னும் பாதகமா போயிடுத்த இந்த அம்மா, இவனை தகனம் பண்ணிட்டு இன்னொரு ராஜாவை தேர்ந்தெடுக்க விடாம பிடிவாதமா இவனை போட்டு வச்சுன்னு இருக்காளே, அவளுக்கு போய் உபதேசம் பண்ணி பாவம், நாம பண்ண ஒரு காரியம் நல்ல செயலா முடியும்னு இந்த பாபிய நாம அழிச்சுட்டோம்னு பார்த்தா அதுக்கு விடிவு காலம் வரலையேன்னு அந்த மகரிஷிகளே குருவாயூரப்பா மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தா. சுனீதையை உட்கார வச்சுண்டு நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணா. ஆனா அந்த அம்மா கேட்கவே இல்லையா. உங்களால முடியும்னு சொன்னா என்னுடைய பிள்ளைக்கு நீங்க உயிரை கொடுங்க, உங்களுக்கு முடியும், அவனை எழுப்ப முடியும், எழுப்பினா அவனுக்கு நான் உபதேசம் பண்ணி நல்லவனா அவனை மாத்துறேன், அதனால என் பிள்ளை எனக்கு வேணும், அது வரைக்கும் நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு எவ்வளவு சாத்வீகமா சொன்னாலும் கேட்கல. அப்ப என்ன பண்ணா குருவாயூரப்பா, தெக்தாகே பரிமதிதா ததோ ஒருதல்டான் தோர்தல்டே பரிமதிதே த்வமாவிராசீகி. கோபம் வந்துருத்து. இவா கிட்டக்க சொல்லாமையே அந்த ஊரு பாகம், அந்த வேணனுடைய உடல் இருக்க
அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த தொடை அப்படி கடைய ஆரம்பிச்சானா, அதுல தான் அவன் பண்ண பாபங்கள்லாம் அடங்கி இருக்கு. அதுலேருந்து நிஷாதர்கள் அப்படின்ற ஒரு வம்சமே உண்டாச்சு. ரொம்ப கோரமான உருவத்தோட உருவானா அவள்லாம் நிஷாதர்கள்னு பேரு. காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு உங்க பழப்ப நடத்திக்கோங்கன்னு அனுப்பிச்சுட்டான். அதனால இவனுடைய தொடையிலேருந்து அவன் இந்த பாபத்தை எடுத்த உடனே கொஞ்சம் புண்ணியம் ஒட்டி இருந்துதான். அவனுடைய அந்த சரீரத்துல புண்ணியம் எங்கே வந்தது? இவன் பண்ணல. எங்க இருந்து வந்தது? துருவனுடைய வம்சம். அந்த வம்சத்தினால அந்த பிறப்புனால கொஞ்சம் புண்ணியம் ஒட்டின்னு இருக்குமோனோ, அந்த புண்ணியத்திலேருந்து யாரை உண்டாக்குறது? குருவாயூரப்பா அவனுடைய கையை அப்படி பிடிச்சா ரிஷிகள்லாம். அப்படி கையை பிடிச்சு அழுத்தின உடனேயே அவனுடைய ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வலது கையிலேருந்து அர்ச்சிஸ் என்ற பேர்ல மகாலட்சுமியானவள் தோன்றினாளாம். இடது கையை பிடிச்சு அப்படி அழுத்தினா, அப்ப தேக்தாகே பரிமதிதா ததோரு தண்டாத் தோர்தண்டே பரிமதிதே துவமா விராகி. இடது கையிலேருந்து மகாவிஷ்ணு பிருத்தூன்ற ரூபத்தோட தோன்றினாராம். அதாவது ரெண்டு பேரும் வரும்போதே தம்பதியா வந்துட்டாளாம். மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து வந்தாத்தான் இந்த உலகத்துல இருக்கிற பஞ்சத்தை காப்பாற்ற முடியும். பெருமாள் வெறும் நிவாசனா வந்தா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. மகாலட்சுமியை கூட ஐஸ்வர்யம் வந்தா தானே அவ பார்வைப்பட்டா அந்த ஐஸ்வர்யமானது பெருகும். அதனால் வரும்போதே அர்ச்சிஸ் பிருத்து அப்படின்ற ஒரு தம்பதிகளாகவே குருவாயூரப்பா தாங்கள் இந்த உருவத்துல மகாலட்சுமியும் தாங்களும் சமஸ்த ஜனனியும் சைதன்யஸ்தன்யதாயினியும் ஸ்ரேயசிம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணியோகம். திருமலையில வெறும் நிவாசனாக இருந்தா அவனுக்கு எந்த விதமான ஐஸ்வர்யமும் கிடையாதான். ஸ்ரீனிவாசன் மகாலட்சுமியை சேர்த்துன்றதுனால உலகத்துக்கே ஒரு அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சேர்றது. அதுபோல இங்க குருவாயூரப்பா மகாலட்சுமியோட சேர்ந்து அர்ச்சிசும் பிருத்துவமாக இருளை நுங்கும் எரிமணி போற்றொடி சொரியும் காந்தி துலங்கும் வலக்கையில் பிருதனும் பெருநிலமல்னவள் உருவ ஞாயிறு போல உதித்தனல் வாழ்ந்தழைத்திட வந்த முதமன தோன்றினாள். மகாலட்சுமியும் வந்து அங்க உத்தமமாக அந்த ஒவ்வொரு திருக்கையில ஒத்தவத்தராக தம்பதி சமேதராக அங்க தோன்றி பிருத்து வந்தாச்சு. இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் நீங்க போறது அப்படின்னு ஜனங்கள்லாம் பரமானந்தத்தை பட்டாளாமேன்னு இந்த சரித்திரத்தை தொடர்றார். பிருதுமகாராஜாவான மகாவிஷ்ணுவும் அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்க போறார். எப்படின்றத பட்டத்திரியானவர் தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற பிருதுமகாராஜாவினுடைய உயர்ந்த சரித்திரங்களை எல்லாம் நாம் இப்போதை திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத பவளவண்ண சுவாமியினுடைய திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றொரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணீயத்தின் பிருது சரித்திரத்தை தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.